ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு டே 4, டேட் 3/3/2026. ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்து நிறைய நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நம்ம சாட்டர்டே ஒரு அனலைசிஸ் கொடுத்துருக்கோம். அப்கமிங் இந்த 2ஆம் தேதிக்கு அப்புறம் 2 மார்ச்சுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று அதன் பிரகாரம் மார்க்கெட் கரெக்டாக மூவ் ஆகிருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம இது வந்து நான் சாட்டர்டே அனலைஸ் பண்ணது, இந்த இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் கீழே வந்துட்டு உங்களுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். டார்கெட் இது தான் கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த டார்கெட் ரீச் ஆயிருச்சு. ஆனால் கொஞ்சம் கீழே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 80 பிப்ஸ் தான் நமக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நேற்று மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வார் இம்பேக்ட்னால நான் வந்து மண்டே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் காலைல ஏர்லியாக வீடியோ போகிறப்போ நான் பார்க்குற முன்னாடியே மார்க்கெட் ஒர்க் அவுட் ஆயிடுது சார், கொஞ்சம் ஒரு 10 to ஒரு 11 அந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நாங்களும் ஃப்ரீயாக இருப்போம். ரெண்டாவது பார்த்துட்டு ஃபர்தராக நாங்களும் டெசிஷன் எடுக்க சௌரியமாக இருக்கும். நீங்கள் ஏர்லியாக 6 o'clock போடுறப்போ எங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேலேயே போயிடுது. ஸோ பாயிண்ட் கிடைக்கலங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தனால நான் மேக்ஸிமம் 10 to 11 வீடியோ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி தான். யாருக்கும் சிக்னலோ இந்த இடத்துல என்ட்ரி எடுங்கணும் யாருக்கும் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல. உங்களுடைய முழுக்க முழுக்க ஓன் டெசிஷன் தான். ஸோ நம்ம கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அகெயின் சொல்கிறேன், மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ், எவ்ரி ட்ரேடு ஸ்டாப் லாஸ் என்ட்ரி எடுங்க. தென் லாட் சைஸை உங்கள் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. ஓவர் ட்ரேட் நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ட்ரேடு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓவர் ட்ரேட் திரும்ப பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட கோல்டன் ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வியூ நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த சார்ட் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவரில் நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் நல்ல ஒரு வெஜ்ஜஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்ல வெஜ்ஜஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இங்கிருந்தே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நல்ல வெஜ்ஜஸ் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த வெஜ்ஜஸை மார்க்கெட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, தெரியுதா? பிரேக் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது. சேம் உங்களுக்கு மல்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இங்கே பை டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொஞ்சம் தூரம் வந்து எல்லாத்தையும் கலெக்ட், ஸ்டாப் லாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிருக்கு நேற்று. ஸோ அதனால தான் நான் வந்து என்ட்ரி எதுவும் மண்டை எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லாவே உங்களுக்கு மார்க்கெட் பை போயிருக்கு. ஓகே ஓகே, இப்போ ஃபர்தர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜ்ஜஸ் பிரேக் பண்ணிவிட்டு அழகாக இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ஹையை ஒருவேளை மார்க்கெட் கண்டினியூவாக இப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் அகெயின் நீங்கள் இந்த இடத்துல இந்த ஏரியாக்குள்ள மார்க்கெட் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இந்த கேண்டில் வந்து இங்கே இந்த மாதிரி க்ளோஸ் வச்சு அகெயின் க்ரீனில் க்ளோஸ் வைக்கணும். அகெயின் உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பை போகலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு வேலை, ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு 1 ஹவரில் காட்டுறேன். உங்களுக்கு 1 ஹவரில் இங்கே ஒரு கன்சாலிடேட் ஆன மாதிரியே இங்கேயும் உங்களுக்கு கேண்டில்ஸ் கொடுக்குது. இங்கே ஒரு டோஜி கொடுத்துருக்குது. ஸோ இந்த இடத்துல பையா செல்லாம் டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்குல்லவா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டு 1 ஹவரில் கீழே இப்படி உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்தர் உங்களுக்கு செல்லுக்கு உண்டான சிம்டம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அகெயின் இப்படி புல் பேக்கில் நீங்கள் இங்கே உங்களுக்கு செல் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதா? நான் திரும்ப சார்ட் 11 டெலீட் பண்ணுறேன். உங்களுக்கு 1 ஹவரில் இந்த கேண்டில் இருக்குல்லவா 5358 இதை வந்து உங்களுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சு 1 ஹவரில் இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ தென் புல் பேக்கில் இப்படி ஒரு செல் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே பக்கத்துலேயே கிடைக்கும் உங்களுக்கு.
ஓகே, உங்கள் செல் ஏரியா இந்த ஏரியா. ஓகே, டார்கெட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5319, இது செகண்டு. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவில் உங்களுக்கு செல் உங்களுக்கு சிம்டம்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குன்னு எங்களுக்கு தோணுது. ஸோ இந்த செல் வந்து இந்த ஏரியா வரைக்கும் இந்த டிமாண்ட் வரைக்கும் வர்றதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. நம்ம இதை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தது தான் இந்த ஏரியா. ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் வச்சுருந்தோம். இங்கே மார்க்கெட் அழகாக ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எடுத்து இப்போ போயிருக்கு. பட் இந்த ஏரியா சின்னதாக ஒரு ஃபேர் பிளாக் இருக்கனால நாம் இந்த ஏரியாவும் மார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ தென் அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரெண்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கிருந்து உங்களுக்கு ட்ரெண்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா உங்களுக்கு மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஏரியாவில் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே இது வரைக்கும் வந்துட்டு கூட உங்களுக்கு மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகலாம். ஓகே, இது வரைக்கும் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலாம். நீங்கள் கேட்கலாம், சார் ட்ரெண்டு பிரேக்கு தானே? ஆக்சுவலாக இது 1 ஹவரில் உங்களுக்கு இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுதுல்ல, அப்போது ரீடெஸ்ட்டில் இங்கே உங்களுக்கு செல் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். செல் கூட உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியா இருக்குல்லவா, இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் உங்களுக்கு பக்காவான ஒரு இங்கிருந்து டிமாண்ட் ஏரியா. ஸோ இதை மார்க்கெட் உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் இங்கே பிரேக் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் புல் பேக்கில் இங்கே நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாமே இப்போது ஷார்ட் செல் இங்கே கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட்லேயோ அல்லது இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ்லேயோ அல்லது இந்த ஃபேர் பிளாக் கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் ஹிட் அடிச்சுட்டு பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு உங்களுக்கு ஏன் இன்வேலிட் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பக்காவான உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இதை இந்த கிட்டத்தட்ட 5132 கீழே மார்க்கெட் பிரேக் வைக்க ஆரம்பிச்சிட்டாவே நம்ம ரெடி ஆகிக்கலாம். அடுத்த ஃபர்தர் செல்லுக்கு மார்க்கெட் திரும்புதுன்னு அர்த்தம். 5132 அப்படி இல்லைன்னா 5092 இந்த என்ட்ரிய மார்க்கெட் பிரேக் வைக்கணும். தென் நம்ம ஃபோக்கஸ் செல். ஸோ நம்ம இதுக்கு மார்க்கெட் வருமானு தெரியல. ஒருவேளை மார்க்கெட் இப்படி திரும்பிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஏரியாவை மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். ஸோ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அகெயின் ரீடெஸ்ட்டில் உங்களுக்கு பை. ஓகே, மார்க்கெட் இங்கே க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா இப்படி கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா உங்களுக்கு புல் பேக்கில் மார்க்கெட்டில் உங்களுக்கு செல். ஓகே, இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே வந்து எக்ஸிட் ஆகிக்கும் நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே, ஏன்னா இந்த ஏரியா உங்களுக்கு பக்காவான ஏரியா. ஸோ நல்ல இங்கே டிமாண்ட் ஏரியா இருக்கனால நாங்கள் இந்த ஏரியா வந்த உடனே நாங்கள் கொஞ்சம் ஒரு 10-20 பிப்ஸு கீழே வந்துட்டு கூட ஹிட் அடிச்சுட்டு மேலே போகலாம். நாங்கள் இந்த ஏரியாவில் பை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, நாங்கள் இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு ஷார்ட் செல். இங்கே செல் கிடைக்குதான்னு நாங்கள் பார்ப்போம். மார்க்கெட் வந்து நல்லாவே யூட்டர்ன் ஆகுது அப்படின்னு எங்களுக்கு டெக்னிக்கலாக தெரியுது. ஒரு நல்லாவே ஒரு யூட்டர்ன் ஆகுது. ஸோ நாங்கள் அடுத்தது கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இந்த கேண்டில் வந்து இந்த ஏரியா டோஜி கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டோஜி மார்க்கெட் வந்து உங்களுக்கு இதான் ஏரியா, அதாவது 5357 வச்சுக்கோங்க. 5357 ஆல் 5360 மார்க்கெட் பிரேக் வச்சுச்சு அப்படின்னா ஒரு புல் பேக்கில் கிட்டத்தட்ட 5365 to 5370 உங்களுக்கு மார்க்கெட் செல் சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா இங்கே செல் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பக்கத்துலேயே கிடைக்கும். 5380 ஆர் 85க்குள்ளேயே நீங்கள் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் உங்களுக்கு நல்லாவே இது வரைக்கும் கூட உங்களுக்கு ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறது ஒருவேளை இங்கேருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா ஃபிப்பில் மார்க்கெட் இங்கே பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே லோவையும் இந்த ஹையும் கனெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஃபிப்லேயே மார்க்கெட் திரும்பி இருக்குது. ஸோ திரும்பின மார்க்கெட் கண்டிப்பாக நமக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கே வந்து நமக்கு ஒரு பை சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இது டெக்னிக்கல். ஒருவேளை இல்லை இந்த டிமாண்ட் ஜோன்
கிட்டத்தட்ட இங்க இருக்கிற ஒரு ஃபேர் பிளாக்லாம் நம்ம மார்க்கெட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் செல் ஆகறக்கு சிம்ப்டம்ஸ் இங்க தெரியுது. ஸோ நம்ம பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம செல் ஆப்ஷன் கிடைச்சுச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போங்க. அகைன் திரும்ப திரும்ப சொல்றது தான் கோல்டன் ரூல். ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போங்க. ஓவர் லாட் நம்ம வந்து ஓவர் லாட் சைஸை வந்து நீங்கள் கேபிட்டலுக்கு அதிகமாக போடாதீங்க. ஓவர் ட்ரேடும் பண்ணாதீங்க. ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியான உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் நமக்கு வந்து புக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியா வந்தப்போ மார்க்கெட் புக் பண்ணிட்டு பைக்கு ரெடி ஆகலாம். இங்கிருந்து மார்க்கெட் பை போச்சு அப்படின்னா நல்ல ஒரு டார்கெட் கொடுக்கும். இல்லை இங்கே வந்து மார்க்கெட் பிரேக் வச்சுச்சுன்னா இந்த ஏரியாவில் பை போகலாம். இந்த ஏரியாவில் மார்க்கெட் செல் மட்டும்தான் நம்ம போகணும். ஓகே, மார்க்கெட் இப்போ செல் ஆகிறதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. சரி, பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நாம் வந்து உங்களுக்கு ஃபர்தராக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். உங்களுக்கு தெரிஞ்ச கன்ஃபர்மேஷனும் வச்சும் நீங்கள் என்ட்ரி போகலாம். முழுக்க முழுக்க ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி போகாதீங்க. அப்படி ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி போகிறவங்க எங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்கள் ஓன் ரிஸ்க் அது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே கெஸ், பார்க்கலாம் நமக்கு மார்க்கெட் எப்படி திரும்புதுன்னு பார்ப்போம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஷார்ட் செல்லு. இந்த பக்கம் மார்க்கெட் வருதான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம லாஸ்ட் சாட்டர்டே சொல்லியிருந்த இந்த ஏரியா டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டில் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வேலிடாக வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கே வரதுக்கு உண்டான சான்சஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் வந்து இங்கே ஹை பிரேக் வச்சு இங்கே பை கிடைக்குதா, அல்லது இங்கே செல் சான்ஸ் கிடைச்சி தென் இங்கே பை கிடைக்குதாங்கிறத அப்கமிங்கில் பார்க்கலாம். ஓகே ஓகே, இதில் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக ஏதாவது வேணும் அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் நீங்கள் கேட்குறப்ப என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரேன். ஃபர்தராக உங்களுக்கு இந்த அனலைசிஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு கமெண்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. பி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஃபர்தர் பார்க்கலாம். டுமாரோ வில் சி. தேங்க்யூ.